சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பொடி தான். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சென்னாகுன்னி பொடி தான். இப்போ இதுக்கு ஒரு கடாய் எடுத்துங்க, நல்லெண்ணெய் சேர்த்துங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும். இது கூடவே கடலப்பருப்பு சேர்த்துங்க. கடலப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துருங்க. இப்போ இந்த பொடி ஒரு 3 டைப்பாக செய்யலாம். இதில் ஒரு இது நான் சொல்லி காட்டுறேன், இதை பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நல்லா கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும், கருக விட்டுறாதீங்க. இது கூடவே இப்போ நம்ம சின்ன ஜீரகமும் மிளகும் சேர்த்துங்க. அப்போ வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூடவே சீரகமும் மிளகும் நம்ம சேர்த்து நல்லா அதுவும் வெடித்து வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால வாசனை செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது கூடவே ஒரு 10 வரமிளகா போல் நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கருக விடாத நல்லா மிதமான தீ வச்சு நீங்கள் நல்லா கைவிடாத வறுத்துக்குங்க. இது கூடவே ஒரு 6 பல் போல் பூண்டு சேர்த்து அதையும் வறுத்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நான் சென்னாக்குன்னி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா பொரிச்சிடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வறுந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிற அந்த சென்னாக்குண்ணியை எடுத்து இது கூட இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்துங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இது டக்குன்னு வறுந்து வந்துடும். ஏன்னா இதை நம்ம காய வச்சு தான் வச்சுருக்கோம், அதனால் டக்குன்னு ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இது கூடவே நம்ம உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் கொரகொரப்பான பதத்தில் அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. இட்லிக்கு சாப்பிட்லாம், பழைய இதுக்கும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் எதுக்கு ஒன்றாலும் வச்சு இந்த சென்னாக்குன்னி பொடியை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு இடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இட்லிக்கு இதை எண்ணெய் ஊற்றி குழப்பி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ ஒரு வாசனை. நம்ம இப்போ கருவேப்பிலை பூண்டு நம்ம நல்லெண்ணெயில் சேர்த்து வறுத்ததுனால அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அந்த கருவோடு வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், சூப்பரான சுவையான சென்னாக்குன்னி பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு டச் பண்ணுங்கள். நன்றி.